Hello guys, welcome back to the channel. நான் தான் உங்கள் சூர்யா சிங்கப்பூர்லேருந்து. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்னென்னா சிங்கப்பூரில் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப பேனிக்கான மோட்டில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து முக்கால்வாசி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. என்னோட கெட்ட நேரம் எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வாரம் வந்துட்டு எனக்கு ஒரு 4 days ஆஃப் கிடச்சிது. ஸோ அதனால் வீட்டில் தான் இருக்கிறேன் நான். ஸோ வெளியே எங்கேயும் போக முடியாதனால வீட்லேயே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். Shut up and sit down. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பா. ஸோ இது எப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுட தண்ணியில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பா எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இது நான் இருக்கிற காண்டோலேயே வந்துட்டு இது வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு தனியாக மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஓனரே பே பண்ணிடுவார். ஸோ நமக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை, நமக்கு ஃப்ரீ தான். ஸோ அழகாக நல்லா ஈவினிங்கில் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு இடம். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்துட்டு உங்கள் உடம்புல அடிக்கும் போது அதுவும் இந்த சுட தண்ணிக்கு வந்துட்டு நல்ல ஒரு மசாஜான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இப்போது ஹாட் ஸ்பாவில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ½ அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இங்கே வந்து ஒரு ஸ்டீம் ரூம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டீம் ரூம் எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. தான் வந்து அந்த ஸ்டீம் ரூம், நான் சொன்ன ஸ்டீம் ரூம் ஃபீமேல் அண்ட் மேல் ப்ரைவசிக்காரமாக தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணி வேப்பர் ஃபார்ம் ஆகி அந்த வேப்பர் வந்து உள்ளே ரூம்குள்ளே தள்ளிடும். டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணியிருக்காங்க, எமர்ஜென்சி சுவிட்சஸ்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போவோம். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஸோ இங்கே வந்து அழகாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிட் அவுட் போட்டிருக்காங்க. ஸோ உட்காந்து அழகாக ஸ்டீமை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இந்த ஸ்டீம் ரூம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி ஆவி பிடிப்போமோ அந்த எஃபெக்ட் தான். லிட்டரலாக தண்ணியை வந்து சூடு பண்ணி அதில் வந்துட்டு அது ஆவியாக்கி அந்த ஆவியில் உட்காரும் போது உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நீர் எல்லாமே வந்துட்டு எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப நல்லது, ரிலாக்ஸிங்காக இருக்கும். 20 minutes செஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்விம்மிங் தான். ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆக போகுது. இந்த 2 வருஷத்தில் இது வரைக்கும் நான் ஒரு 10 வாட்டி தான் வந்திருப்பேன். ஏன்னா லைஃப் இன் சிங்கப்பூர் ஸோ ஹெக்டிக்லாம். ஓகே, ஒரு வழியாக ஸ்விம்மிங்லாம் முடிச்சாச்சு. சரி வாங்க அப்படியே பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சன்செட் பார்ப்போம். ஓகே, இப்போது சிங்கப்பூரில் பெட்ரோல்லாம் தீர்ந்துறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடுவோம். ஏன்னா மலேசியாவில் ஃபுல்லாக ப்ளாக் பண்ணிட்டதுனால லாரி வருதோ இல்லையோ பெட்ரோல் போட்டுக்கிறது நல்லது. ஓகே 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 இந்த ஊரில் வந்து பெட்ரோல் நம்மளே தான் போட்டுக்கணும். காருக்கு மட்டும்தான் அவங்க போடுவாங்க. அதனால் போட்டுப்போம். நமக்கு எப்பயுமே ஷெல்லு. ஒரு லிட்டர் வந்துட்டு $2.70, $2.70. ஓகே, இப்போ பெட்ரோல் போட்டாச்சு. உள்ளே போயிட்டு பே பண்ண வேண்டியதுதான். பம்ப் 3 பேபி. தேங்க்யூ. ஸோ மொத்தமாக வந்துட்டு நமக்கு பெட்ரோல் வந்து $23. ஸோ அதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் $3 வந்துட்டு நம்ம $20 தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ $3 வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. $3 போது ஆல்மோஸ்ட் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் நம்ம ஊரில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
மாட்டி வைக்கிறது 2 வீலுக்கும் டியூப்லெஸ் டயர்ன்றதுனால இப்படி கீழே போட்டு வச்சுருக்காங்க பார். ஓகே, இந்த வீல்ல நியாயத்துக்கு காற்று கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம காற்றடிச்சோம் இல்லையா, கையெல்லாம் அழுக்காக இருக்கும்ல, கை கழுவிச்சா இப்போ சோப்பு கொடுக்கும். சோப்பு கொடுத்துச்சா கழுவிட்டோமா, இப்போ கை காய வச்சிடும். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பூங்கோல் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த பார்க்குக்கு தான் போகிறோம். ஸோ அங்கேருந்து சன்செட் வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. சரி, இன்றைக்கி சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷன்றதுனால ஸோ பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்கேயுமே வெளியே போகிறதில்ல, சாப்பிட்றதெல்லாம் வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றோம். மலேசியா வந்துட்டு கஸ்டம்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சிங்கப்பூர் மலேசியா கம்ப்ளீட் லாக்டவுன். இப்போ சிங்கப்பூர்லேருந்து இப்போ யாருமே வெளியவும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. இப்போ நான் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வரும். லாஸ்ட் டைம் பீச்சுக்கு வந்திருந்த போது சொல்லியிருந்தேன் தெரியுமா, இந்த மாதிரி பாபிக்யூலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக பசங்களாம் கேதர் ஆகிட்டு. ஸோ லாஸ்ட் டைம் பீச்சுக்கு வந்திருந்த போது இருட்டுட்டனால என்னால் பீச் காட்ட முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பீச் கிளியராக அழகாக இருக்குது. இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சாங்கி பீச். ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் பிஹைண்ட் இருக்கிற பீச் இது. பின்னாடி பார்த்திங்கன்னா அழகாக மரம்லாம், தென்னை மரம்லாம் வச்சு அழகாக ஹேங் அவுட்டு, இந்த பாருங்கள், அழகாக ஹேமக்லாம் போட்டு. சன்செட்டுக்கான ஒரு கோல்டன் லைட்டிங்கில் இருக்குது. அருமையாக இருக்குது. காலியான ரோடு, அழகான சன்செட்டு, பக்கா லைட்டிங், பிளிஸ். ஆல்மோஸ்ட் டெஸ்டினேஷனை நெருங்கியாச்சு. சன்செட் பார்க்கலாம் தான் வந்தேன். ஆனால் இங்கே சன்செட்டே பார்க்க முடியாது போல். ஆனால் பார்க் மட்டும்தான் அழகாக இருக்குது. ஏன்னா சன்செட் பார்க்கலான்னு போகும்போது இந்த பில்டிங் எல்லாமே வந்து இந்த சன்செட்டை மறைச்சிருச்சு.
ப்ரைவேட் யாட்ச் ஏரியா. ஸோ இது வந்து மெரெயின் கண்ட்ரி கிளப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து ப்ரைவேட்டாக யாட்சஸ் புக் பண்ணி நீங்கள் வந்து கடலுக்கு போகலாம். ஸோ யாட்சுன்றது இது இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் புக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதுக்கான சார்ஜஸ் வந்துட்டு ஆவரேஜாக ஒரு $1000 கிட்ட வந்துடும். ஆல்மோஸ்ட் 50,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப வேண்டியது தான். இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, தனியாக ஒரு ஆள் உட்காந்து எங்கேயும் சாப்பிட்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே உள்ளே வந்து நிறைய பாரு இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ